1970வது வருஷம் அக்டோபர் 19ஆம் தேதி கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்கு காட்டுப்பகுதியில் கட்டப்பட்டிருக்க ஒரு பிரம்மாண்டமான வீடு தீப்பிடிச்சி எரியறதா கால் ஒன்று வருது. உடனே அங்கே போய் நெருப்பணைக்க ட்ரை பண்ணுற ஃபயர் ஆஃபீஸர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போன தண்ணி பத்தாமல் போன காரணத்தினால வீட்டுக்கு பின்வழியாக போய் அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூலில் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. தண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறப்ப தான் அதே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அந்த வீட்டை சேர்ந்த 5 பேர் அவங்க கைகள் கட்டப்பட்ட நிலையிலையும் சுடப்பட்ட நிலையிலையும் இறந்து போய் மிதந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அந்த ஏரியாவை சேர்ந்த போலீஸ் டிடெக்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் அங்கே வர வைக்கிறாங்க. வந்தவங்க இது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு தடை அங்கே கிடைக்குமான்னு வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொலை செய்யப்பட்டவருக்கு சொந்தமான அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட வைப்பருக்கு அடியில் இருந்த அந்த ஒரு பேப்பர் தவிர வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. இந்த கொலை வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இது மேலும் தொடரும்னு அந்த பேப்பரில் இருந்ததோட இந்த கொலைக்கு காரணமாக அதில் எழுதி இருந்தது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாகவும் இருந்தது. இந்த பர்டிகுலர் கொலைக்கு காரணம் யார், அப்படி அந்த பேப்பரில் என்ன தான் எழுதி வச்சுருந்துருக்காங்க, இந்த ஒரு சம்பவம் இப்போ கொலை செய்யப்பட்ட இந்த 5 பேரோட நின்றுச்சா பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் உங்கள் விக்கி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஃபேவரட் சேனல் இன்ஃபோ விக்கி. இந்த கேஸோட சீஃப் டிடெக்டிவ் டெரி மெடினா இறந்து போன இந்த 5 பேரோட உடம்பையும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமாங்கிற நோக்கத்தில் செக் பண்ணுறாரு. 5 பேரோட கைகளும் கட்டப்பட்ட நிலையில், அதுவும் ரோப் யூஸ் பண்ணாமல் 2-3 சில்க் ஹேண்ட் கச்சீஃபை ஒன்று சேர்த்து நாட் போட்டு கையை கட்ட யூஸ் பண்ணியிருந்திருக்கிறத நோட் பண்ணுறாரு. கொல்லப்பட்ட 5 பேரில் 4 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. 5வது ஆள் இதே குடும்பத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க செக்ரட்டரி அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வீட்டுக்கு உள்ளே இருந்த லாக்கர் கூட உடைக்கப்படாத நிலையிலையும் ஜுவல்லரிஸ் பணம்னு ஒன்று கூட திருடப்படாத நிலையிலையும் இருந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை கிடையாதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. கொலை செய்யப்பட்டவரோட பேர் விக்டர் ஓக்தா. இவர் ஒரு ஃபேமஸான ஆப்தமாலஜிஸ்ட், அதாவது ஒரு ஐ டாக்டராக இருந்திருக்காரு. இவர் கூடவே இவரோட ஒய்ஃபான விர்ஜீனியா அப்படிங்கிறவங்களும் டகார்ட் டெரிக் அப்படிங்கிற 2 பசங்களும் அதே வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இவரோட 2 பொண்ணுங்களும் இவர் கூட இல்லை. அவங்கள தள்ளி இருக்க ஒரு ஸ்கூலோட ஹாஸ்டலில் சேர்த்து அங்கே படிக்க வச்சிருக்காரு. கேஸ் டிடெக்டிவ்ஸ் ஏதாச்சும் ஒரு க்ளூவாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அதில் விக்டருக்கு சொந்தமான கன் அவரோட கபோர்டில் மிஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு லேண்ட்லைனோட வயரும் கட் செய்யப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. இறந்த 5 பேரோட கைகளை கட்ட பயன்படுத்தின அந்த சில்க் செஃப் எல்லாமே விக்டரோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து எடுக்கப்பட்டது தானும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டோட வாசலில் எப்போவுமே 2 கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இதில் விக்டரோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய செக்ரட்டரியோட கார் மிஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த காரை திருட தான் இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்குமோன்னு நினைக்க ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த ரோல்ஸ் ராய்ஸோட வைப்பருக்கு அடியில் இருக்க பேப்பரை பார்க்குறாங்க. 3rd வேர்ல்டு வார் ஆரம்பிச்சதாகவும் இந்த கொலையை இப்போ செஞ்சது ஃப்ரீ யூனிவர்ஸ், அதாவது பூமியோட சுத்தமான பகுதியில் வாழ்கிற மக்கள் தானும் இதே மாதிரி சுற்றுப்புறச்சூழலை அழிக்கிற மக்கள் இனி ஒவ்வொரு ஆளாக கொல்லப்படுவார்கள்னு டைப் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நேச்சுரல் லைஃப்பை சப்போர்ட் பண்ணாதவங்க இந்த உலகத்திலே வாழக்கூடாதுன்னு மெட்டீரியலிசம், அதாவது ஆர்டிஃபிஷியலாக வாழ்கிறவங்க கண்டிப்பாக அழிக்கப்படணும்னு அதை பண்ண போகிறது இப்போ இதை செஞ்ச இதே பூமியோட சுத்தமான பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் தானும் எழுதியிருக்கு. அந்த பேப்பரோட கடைசியில் நைட் ஆஃப் வேன்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்னு 4 வரிகளும் டைப் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம், இதை டைப் செய்யப்பட்டதும் விக்டரோட வீட்டுக்குள்ளேயே இருக்க அவருக்கு சொந்தமான டைப்ரைட்டர் தான். உடனே மிஸ் ஆகியிருக்க அந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த ஏரியா ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லேயும் அந்த காரை பற்றி ஒரு ஆடும் போடுறாங்க. அந்த நாள் காலையில் நடந்த இந்த கொலைகள் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு மீட்டிங் வச்சு அனௌன்ஸும் பண்ணுறாங்க. பட் அதில் கிடைச்ச இந்த லெட்டர் பற்றியும் அதில் இருந்த எந்த ஒரு தகவலையும் சொல்லாமையே விட்டுடுறாங்க. காரணம், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்க செக்யூரிட்டிக்காக நிறைய துப்பாக்கி ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லெட்டர் பற்றி தெரிஞ்சால் அது இன்னும் அவங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வரும்னு நினச்சி சொல்லாமல் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. லெட்டரில் இருந்த பூமியோட சுத்தமான பகுதியில் வாழ்கிற மக்களுங்கிற நோட்டை வச்சு அங்கே இருக்க காட்டு பகுதியிலையும் மலைவாழ் பகுதியிலையும் வாழ்கிற மக்களோட ஒவ்வொரு வீடாக போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லெட்டரோட ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி விசாரிக்கப்பட்ட எல்லாருமே சொன்ன ஒரே பதில், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருமே சுத்தமான பகுதியில் தான் இருக்கோங்கிறது தான். அந்த லெட்டரில் இருந்த கடைசி 4 வரிகளை சொல்லி இந்த பகுதியில் யாராச்சும் இந்த பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்துகிறாங்களான்னு கேட்குறப்ப தான் இந்த டிடெக்டிவ்ஸ்க்கு தெரிய வருது அந்த வரிகள் எல்லாமே டேரட் கார்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்க சீட்டு கட்டு மாதிரி அந்த நாட்டில் இருக்க 72 பிளேயிங் கார்ட்ஸில் இந்த 4 கார்டும் இருக்குங்கிறது தான். நைட் ஆஃப் வேன்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ்,
நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் ஸ்பாட்ஸ். டிடெக்டிவ்ஸ் இப்போ இந்த 4 கார்டையும் சைட் பை சைடு வச்சு இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்பவே அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு பையன் அந்த டிடெக்டிவ்ஸ்க்கு கால் பண்ணுறான். ஆட்ல போட்டிருந்த அந்த காணாமல் போன காரை யாரோ ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் போட ஓட்டிட்டு வந்ததாகவும், அவரோட முகம் தனக்கு அடையாளம் தெரியல, ஆனால் பேசின வாய்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்கிறதாகவும் சொல்கிறான். காருக்குள்ளே இருந்தது ஒரே ஒரு ஆள் தான் அந்த பையன் கன்ஃபார்ம் பண்ணனதும் டிடெக்டிவ்ஸ்க்கு இது ஒரு கேங்கோட வேலையாக இருக்குமோன்னு இருந்த சந்தேகம் ஒருவேளை இது ஒரு தனிப்பட்ட ஆளோட வேலை தானோன்னு யோசிக்க வச்சிருக்கு. இல்லை மேபி இந்த கொலைகளை செஞ்ச மொத்த கேங்கையும் அவங்களோட இடத்துல இறக்கி விட்டுட்டு இந்த ஒரு ஆள் மட்டும் இந்த காரை எடுத்துகிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கப்பவே அதே கார் ஒரு காட்டு பகுதியில் எரிஞ்ச நிலையில் இருக்கிறதா டிடெக்டிவ்ஸ்க்கு இன்னொரு கால் வருது. எல்லா டிடெக்டிவ்ஸும் அவங்களுக்கு சொந்தமான கன்னை எடுத்துக்கிட்டு அந்த எரிக்கப்பட்ட காரை சுற்றி இருக்க ஏரியாவில் ஒருவேளை அந்த கேங்கோ இல்லை அந்த காரை ஓட்டுனா அந்த ஒரு ஆளோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தேடுறாங்க. பட் அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 2 நாள் ட்ரை பண்ணியும் டிடெக்டிவ்ஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காத காரணத்தினால வேற வழியே இல்லாமல் இந்த லெட்டரை பப்ளிக்கு காட்டணும்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்க கேட்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நைட் கிளப்போட ஓனர் இந்த லெட்டரோட கடைசி 4 வரிகள் அங்கே ரெகுலராக வந்து பாப் சாங் பாடக்கூடிய ஒருத்தரோட சொந்த வரிகள்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. இந்த கொலைகள் நடந்து முடிஞ்ச நாள்லேருந்து இதே நைட் கிளப்புக்கு தொடர்ந்து 2 முறை பாம் த்ரெட் கால்ஸும் வந்திருக்கு. அதை அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்காத இந்த நைட் கிளப் ஓனருக்கு இந்த ஆட்ல இருக்க லைனை பார்த்து ஒருவேளை அந்த பாம் த்ரெட்டையும் இந்த பாப் சிங்கர் தான் கொடுத்துருப்பாரோன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே இதை அந்த டிடெக்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணுறாரு. ஜான் லெல்லி ஃப்ரெஷியர், இதான் அந்த பாப் சிங்கரோட பேர். இந்த ஒரு அடையாளத்தை தவிர அந்த நைட் கிளப் ஓனருக்கு இவரை பற்றி வேற எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. ஜான் ஃப்ரெஷியர் அதிகமாக கோவப்படக்கூடியவர், இங்கே இருக்க யாரு கூடயும் சேராத ஒரு நபர். அவ்வளோதான் இவரை பற்றி அந்த ஓனருக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஜான் ஃப்ரெஷியர் எங்கே தங்கியிருக்காருன்னு அந்த கிளப்பில் இருக்க யாருக்குமே தெரியல. கிடைச்ச இந்த டீட்டெயிலை வச்சு அந்த டிடெக்டிவ்ஸ் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி ஜான் ஃப்ரெஷியங்கிற பேரில் இருக்க டேக்ஸ் ரெக்கார்டை வச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு கார் ரிப்பேர் பண்ணுற இடத்துல வேலை பார்த்ததை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு போய் அந்த ஓனர் கிட்ட இந்த ஒரு பேரை சொல்லி விசாரிக்கிறாங்க. அவர் ஜான் ஃப்ரெஷியர் ரொம்பவே நல்ல மனுஷனாகவும் கூலான ஒரு பர்சனாகவும் ரொம்பவே சுத்தமாக தன்னோட வேலையை செஞ்ச ஆளுன்னு சொல்கிறாரு. இது கம்ப்ளீட்டாக அந்த நைட் கிளப் ஓனர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. அந்த இடத்துல ரொம்பவே நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த ஜான் ஃப்ரெஷியர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு வேலையிலிருந்து நின்றுட்டதாகவும் சொல்கிறாரு. அவர்கிட்ட இருந்த பழைய ரெக்கார்டில் இருந்து ஜான் ஃப்ரெஷியரோட அட்ரஸை வாங்கிட்டு டிடெக்டிவ்ஸ் நேராக அவர் வீட்டுக்கே போகிறாங்க. பட் அங்கே ஜான் ஃப்ரெஷியர் இல்லை, அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அதாவது அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஜான் ஃப்ரெஷியர் ரொம்பவே நல்லா கேர் எடுத்துக்கிற ஆளாகவும் கூலான ஒரு ஆளாகவும் ரொம்பவே பஞ்சலான ஆளாகவும் இருந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா பல சேஞ்சஸ் அவர்கிட்ட பார்த்ததாகவும் அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வித்தியாசமாக பைபிள் அதிகமாக படிக்க ஆரம்பித்த இவர் இந்த டேரட் கார்டையும் வாங்கி வீட்டில் நிறையா நேரம் உபயோகப்படுத்தியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவரோட வீட்டை விட்டுட்டு வெளியே போனவர் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜான் ஃப்ரெஷியர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட ஜான் ஃப்ரெஷியரோட பழைய ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு அங்கே இருந்து டிடெக்டிவ்ஸ் அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் ஒரு வீடு இருந்திருக்கு. உடனே அந்த வீட்டுக்குள்ளே போன டிடெக்டிவ்ஸ் அங்கே ஜான் ஃப்ரெஷியர் இல்லை அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே ஷார்ப்பான ஒரு நைஃபும் ஒரு பைபிளும் ஒரு பைனாக்குலரும் இருந்திருக்கு. பைனாக்குலர் இருந்ததுக்கு காரணம் இந்த இடம் கொலை செய்யப்பட்ட விக்டரோட ஃபேமிலி இருந்த வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருந்ததாக கூட இருக்கலாம். மேபி இந்த இடத்துல இருந்து அவங்க ஃபேமிலியோட நடவடிக்கையை கண்காணிக்க இந்த பைனாக்குலர் உபயோகப்படுத்திருக்கலாம்னு முடிவுக்கு வராங்க. பட் இந்த ஜான் ஃப்ரெஷியர் எங்க? கண்டிப்பாக இந்த இடத்துக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதே இடத்துல 2 நாள் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் நினச்ச மாதிரியே 2 நாளைக்கு அப்புறம் ஜான் ஃப்ரெஷியர் அதே இடத்துக்கு வராரு. வெயிட் பண்ணி வீட்டுக்குள்ளே போனதும் டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜான் ஃப்ரெஷியரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிடைச்ச ஆதாரத்தை வச்சு ஜான் ஃப்ரெஷியரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. பட் இவர் தான் அந்த 5 பேரோட கொலைக்கு காரணம்னு நிரூபிக்க வேண்டிய நடவடிக்கையில் இறங்குறாங்க. ஒன்று, அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற பையனை கூப்பிட்டு வந்து ஜான் ஃப்ரெஷியரை பேச வச்சு அன்னைக்கு அந்த காரை ஓட்டிட்டு வந்தது இவர் தானு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 2வது, இறந்து போன டாக்டர் விக்டர் ஹாஸ்டலில் படிக்க வச்சுட்டு இருந்த 2 பொண்ணுங்களையும் வர வச்சு அந்த பைனாக்குலரை காட்டி கேட்குறப்ப தான் அது அவங்க அப்பா யூஸ் பண்ண பைனாக்குலர்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே அந்த ஒரு பைனாக்குலர் கொலை நடந்த நாளுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே காணாமல் போனதாகவும் சொல்கிறாங்க.
அதாவது ஜான் ஃப்ரெஷர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ளே பூந்து இந்த பைனாகுலரை திருடிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே இருக்க வீட்டில இருந்து விக்டரோட ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஜான் ஃப்ரெஷர் அதுக்கப்புறம் தன்னோட தலையிலையும் சரி மீச தாடிலையும் சரி ஒரு பக்கத்தை மட்டும் கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிட்டு வந்து இந்த கொலைகளை தாந்தா செஞ்சதா ஒத்துக்கிறாரு. பட் அதுக்கு அவர் சொன்ன காரணம், இந்த குடும்பத்தை கொலை செய்ய சொல்லி தனக்கு உத்தரவு கொடுத்தது கடவுள் தானோ, ஏன்னா இவங்க நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை அழிச்சு காட்டுக்குள்ள ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறதாகவும் இவங்க உயிர் வாழ தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி தனக்கு உத்தரவு வந்ததாகவும் சொல்றாரு. அந்த ஒரு ரீசன்னால தான் அவங்க எல்லாத்தையும் கொன்னதாகவும் அந்த வீட்டையும் எரிச்சதாகவும் ஒத்துக்கிறாரு. இவரோட கேஸை இங்கே முடிச்சுக்கிட்ட இந்த டிடெக்டிவ்ஸ் இவருக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்டும் வாங்கி தராங்க. பட் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்கே நான் இல்லைனாலும் கடவுள் இன்னும் நிறைய பேருக்கு அவரோட உத்தரவை கொடுத்து இதே மாதிரி நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை அழிச்சு காட்டுக்குள்ளே வீடு கட்டி வாழ்கிற கும்பலை அழிப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஜான் ஃப்ரெஷர் ஆகஸ்ட் 13 2009 வருஷம் தனக்கு 63 வயசாக இருக்கிறப்ப அதே ஜெயிலில் சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு கேஸையும் ஜான் ஃப்ரெஷரையும் இந்த கில்லர் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை காப்பாற்ற கடவுளால் அனுப்பப்பட்ட கொலையாளின்னு தான் சொல்கிறாங்க.